திருவள்ளுவர் வந்து தையில பிறந்தான்னு அறிஞர்கள் யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்க நிரூபிக்க முடியுமா? பாரதிதாசனோட வரிகளை போடுவாங்கல்ல, நித்திரையில் இருக்கும் தமிழா. ரொம்ப எளிமை, ரொம்ப எளிமை. அந்த கவிதை எந்த தொகுப்புல வந்தது அல்லது எந்த வார இதழ் மாத இதழ்ல வந்ததுன்னு இவங்க சொன்னாங்கன்னு நாங்க தெரிஞ்சுப்போம். இவ்வளவுதான் கேள்வி. பாரதிதாசன் எழுதுனது இல்லையா? இல்ல எழுதல. என்னடா சொல்றீங்க? மறைமொழிகள் சொல்லல, பாரதிதாசன் எழுதல, எந்த ஆதாரமும் இல்லாம இவ்வளவு கதை 1970க்கு பின்னாடி எழுதுறாங்க உட்காந்துட்டு ஒரு புத்தாண்டை மாத்தணும்ட்டு. புரியுதா உங்களுக்கு? குழப்பத்தை இன்னைக்குமே குழப்பமா இருக்காது. இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு முறையும் சித்திரை புத்தாண்டுல என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு இல்ல தை தான் புத்தாண்டுன்றாங்க. அப்ப உங்க ஆட்சி தானே மாத்திக்க வேண்டியதானே? 2012ஆம் ஆண்டுல ஜெயலலிதா வந்து ஆதாரமற்ற முறையில ஆண்டு மாற்றப்பட்டிருக்குதுன்னு சொல்லி அதை வந்து மாத்தினாங்க சித்திரைக்கு. உங்களால திரும்பி மாத்த முடியல, ஆதாரம் இல்ல உங்ககிட்ட. இன்னும் சொல்றேன், இங்க கூடுன அறிஞர்கள் பட்டியலும் கொடுப்பாங்கல்ல, மறைமொழி அடிகள் அவர் இவருன்னு கொடுப்பாங்க ஒரு பட்டியல். அவ்வளவு அறிஞர்களும் ஒன்னா கூடி வைகாசி மாசத்துல திருவள்ளுவருக்கு பிறந்த நாள் கொண்டாடுனாங்கிறதுக்கு நல்லா 100 ஆதாரங்கள் கொடுக்க முடியும். அவங்க வைகாசியில கொண்டாடின திருவள்ளுவர் திருநாளை தைக்கு திராவிடம் வந்து மாற்றியது, அவ்வளவு அறிஞர்களையும் அவமதித்து மாற்றியதுங்கிறதா வரலாறே தவிர அவங்க வந்து தைக்கு வந்து மாத்தினு கேட்டதா இங்கேயும் வரலாறு இல்ல. புரியுதா உங்களுக்கு? இப்படியாக எவ்வளவு முடியுமோ சோழர்களை அவமானப்படுத்த வேண்டியது, பல்லவர்களை அவமானப்படுத்த வேண்டியது, கற்காலம்னு சொன்னா அதெல்லாம் கற்காலம்லாம் உங்களுக்கு கிடையாதுங்க வேண்டியது, இரும்பு காலம்னு சொன்னா அதெல்லாம் உங்களுக்கு கிடையாதுங்க வேண்டியது, தமிழ் மொழியோட பழமை பேசினா நம்மள வந்து மொழிவெறின்னு சொல்ல வேண்டியது, எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ. சொந்த இது நிலம் தானா இதுன்னு நமக்கு சந்தேகம் வர அளவுக்கு நம்மள வந்து ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாக்குறாங்க.